பட்ஜெட் 2025 நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று அவங்களோட பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக எல்லாராலும் பெரிதாக பேசப்பட்ட ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 lakh வரையும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இந்த 12 lakh வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணதுக்கு என்ன காரணங்களாக இருக்கும், இது உண்மையாலுமே பெனிஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஆனந்த். எஸ், 12 lakh வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த 12 lakh டேக்ஸ் ஃப்ரீ கூட பார்த்திங்கன்னா 75,000 அடிஷ்னலாக அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு சேலரிட் எம்ப்ளாய்டுக்கு 75,000 இருக்குது. அதில் 12 lakh + 75 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. பட் இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 lakh மட்டும்தான். அதனால் சேலரிக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் 12 lakh வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா, எஸ், டேக்ஸ் ஃப்ரீ தான். பட் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். 12 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 டேக்ஸ். இதே நீங்கள் 4 to 8 பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் டேக்ஸ். அண்ட் 8 to 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டேக்ஸ். ஸோ இந்த 5% அண்ட் 10% டேக்ஸை உங்களுக்கு ரிபேட் பண்ணுறாங்க. ரிபேட்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 12 lakh வரைக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது 60,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறாங்க. பட் இதே நீங்கள் 12 lakh 1 rupee ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் 60,000 பே பண்ண வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் 11 lakh ஏர்ன் பண்ணுறீங்க, 1 lakh உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா நீங்கள் 12 lakh டேக்ஸை கட்டி தான் ஆகணும். அதாவது 60,000 டேக்ஸை கட்டி ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் 12 lakh ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஃப்ரீயை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் சேவிங் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ஒரு பேங்க்கில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ப்ராப்ளம் வராது. பட் இதே நீங்கள் ஒரு கோல்டு வாங்கி விற்கிறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் லேபில் வந்துடுவீங்க. கவர்மெண்ட் பிளான் என்னென்னா, உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ 60,000 வரைக்கும் இந்த 12 lakh பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 12 lakh 60,000 ப்ராஃபிட்டை நீங்கள் ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அது மூலிமா ஜிஎஸ்டி ப்ராஃபிட். ஸோ ஆக மொத்தம் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற டேக்ஸ் எக்ஸம்ஷனை ஒரு சேவிங்க்கான பெனிஃபிட்டாக கொடுக்கல, ஒரு எக்ஸ்பென்ஸுக்கான பெனிஃபிட்டாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜிடிபியோட க்ரோத் பார்த்திங்கன்னா Q2 ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. அதாவது Q1 பார்த்திங்கன்னா 6.7%, அதே Q2 5.4%. ஸோ இப்போ இந்த இந்தியாவோட ஜிடிபியை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்சியூம் அதிகமாக பண்ணணும். அதாவது நம்ம ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள்ஸ் வெளியில் நிறைய செலவு பண்ண ஜிடிபி க்ரோ ஆகும். கவர்மெண்ட் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. இதில் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 58% பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம 5 lakh மேலே எவ்வளோ பீப்புள்ஸ் சேலரி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு சர்வே பார்த்திங்கன்னா ஒன்லி 1.6% ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா 5 lakh மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. இது முழுக்க மக்களுக்கான பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கள். இந்த 12 lakh டேக்ஸ் ஃப்ரீ பண்ணது உண்மையாலுமே நல்ல விஷயம். பட் அது சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் சேவிங்ஸுக்கான டேக்ஸ் ஃப்ரீயெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது உண்மையாலுமே ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய திட்டம். உங்களுடைய பார்வையில் இந்த 12 lakh டேக்ஸ் ஃப்ரீயை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.